ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் ஒரு குக்கிங் vlogல உங்கள சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. 500th லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் இந்த vlogல கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவ எடிட் பண்றதுக்கு இத்தன நாள் எடுத்துக்கிட்டதுக்கு எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா தான் இருக்கு. காலையில 4:30க்கே சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். முதல்ல 1 கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா கிளீன் பண்ணி சோக் பண்ணி வச்சிரலாம். இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு நெறைய மீட்டிங்ஸ் இருக்கு. அதுவும் ஏர்லியாவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லஞ்ச்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு, நானும் கொஞ்சம் மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. பொங்கல் செய்றதுக்காக பனிவரகு அரிசி நைட்டே ஊற வச்சிருந்தேன். அது கூடவே பாசிப்பருப்பு சேர்த்து வச்சிரலாம். சிக்கன் செய்றதுக்கு வரமிளகா, கூடவே காஷ்மீரி சில்லி நல்ல கலர்க்காக. லஞ்ச் பாக்ஸ்க்கு புதுசா ஒரு எக் ஃப்ரை ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ரெசிபி தான் இன்னைக்கு சிக்கன்ல செய்ய போறேன். சூடான தண்ணி சேர்த்து சோக் பண்ணி வச்சிரலாம். சமைக்கும்போது கேமராவ இங்க, அங்க அப்படின்னு மாத்தி வைக்கிறதுலயே பாதி டைம் வேஸ்ட் ஆயிருது. அதனாலேயே மினிமமா கேமராவ ஷிஃப்ட் பண்ற மாதிரி தான் இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுட்டு, பால் காய்ச்சிக்க போறோம். ஒரு 250 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். கேரட்ல ஒரு ஸ்வீட் செய்ய போறேன். இது கேரட் ஹல்வாவா, கேரட் பால்கோவாவா அதெல்லாம் எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி நான் செய்ற ஸ்வீட்ஸ் எல்லாம் எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து தான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். நம்ம சேனல்ல இருக்கிற ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். ஸ்டீல் பேன் யூஸ் பண்ணும்போது நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி தெளிச்சு பார்த்தா எங்கேயுமே ஒட்டாம வரணும். ரொம்ப சூடா இருக்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, நெய் சேர்த்து கேஷ்யூஸ்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கேரட்ட ஈரப்பதம் போற வரலும் வதக்கி எடுத்துக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. தக்காளி, பூண்டு, வெங்காயம் மட்டும் லேசா இந்த மாதிரி மசிச்சு விடுவேன். பாசிப்பருப்ப ரொம்ப கடைஞ்சிட்டா கொழ கொழன்னு இருக்கும். கேரட்ல ஈரப்பதம் ஃபுல்லா போகிற வரலும் வறுத்துட்டு, நம்ம காய்ச்சி வச்ச பால சேர்த்துக்க போறோம். ஸ்வீட் செய்யும்போது கண்டென்ஸ் மில்க்லாம் சேர்க்காம இந்த மாதிரி பால நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் சேர்த்தா டேஸ்ட்க்கு டேஸ்ட்டும் கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடிபிடிக்காம அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டு வேக விடுங்க. சாம்பார் தாளிச்சு வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். அதே குக்கர்ல மத்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து பொங்கலுக்கு 2, 3 விசில்ஸ்லயே வெந்துரும். மில்லட் பொங்கல் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார்ல தக்காளி, நெறைய பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, சோக் பண்ணி வச்ச வரமிளகா அண்ட் காஷ்மீரி சில்லி. இன்கிரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேவர்க்காக கொஞ்சமா புதினா, 1 டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சு வச்சுக்கோங்க. கேரட் நல்லா வெந்து திக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல சுகர் சேர்த்துக்க போறோம். 1 கப் கிரேட் பண்ண கேரட் சேர்த்திருந்தேன். ஸோ அதில பாதி 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்க்கணும். நான் கொஞ்சம் கம்மியாவே சேர்க்க போறேன். சுகருக்கு பதிலா நாட்டு சர்க்கரையில கூட இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணலாம். ஒயிட் சுகர விட நாட்டு சர்க்கரை நல்லது. ஒயிட் ரைஸ விட மில்லட்ஸ் நல்லதுன்னு நாம நெனச்சிட்டு இருக்கோம். பட் கார்போஹைட்ரேட்டோட கன்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரே அளவுல தான் இருக்கும். சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சதும் கொஞ்சமா கஸ்டர்ட் பவுடர் பால்ல சேர்த்து கலந்து இதில சேர்க்க போறேன். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும்போது திக்னஸ் கொடுக்கும். கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்கும். ஒரு 1 மினிட்க்கு நல்லா கலந்து விடுங்க. இது சட்டுன்னு கட்டி ஆயிடும். ஃப்ளேவர்க்காக ஏலக்காய் பவுடர். நாட்டு சர்க்கரையில கொஞ்சம் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும். அது தவிர ஒயிட் சுகருக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸ்லாம் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டா சூப்பர் டேஸ்டியான கேரட் ஹல்வா ரெடி. பால்கோவா மாதிரி செம்ம டேஸ்டியா இருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த ரெசிபி திரும்பவும் நான் ட்ரை பண்ணேன். சிக்கன் செய்றதுக்காக கடாய் சூடு பண்ணிட்டு கொஞ்சம் அதிகமாவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மசாலா ஸ்மூத்தா அரைச்சு ரெடியா இருக்கு. கலர் பாருங்க பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ஒரு சிக்கன் பிரெஸ்ட் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இத குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவ சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டம்ஸ் டைரக்ட்டா எண்ணெயில சேர்க்கும்போது ரொம்ப தெளிக்கும். அதனால கேர்ஃபுல்லா செய்யுங்க. நீங்க சமையல்ல பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம குக்கிங் விளாக்ஸ் எல்லாமே பாருங்க. உங்களுக்கு தேவையான சிம்பிளான டிப்ஸ், இன்க்ளூடிங் டைம் மேனேஜ்மென்ட்டும் சொல்லியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடுங்க. ஸ்வீட் செய்யும்போது யூஸ் பண்ண அதே லிட் தான் இதுக்கும் நான் யூஸ் பண்றேன். கம்மியான பாத்திரம் யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டா குக் பண்ணுங்க. மசாலா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மத்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. தேவையான உப்பு, கொஞ்சமா கரம் மசாலா, நம்ம கட் பண்ணி வச்ச சிக்கன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு செஞ்சீங்க அப்படின்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் செம்ம சைட் டிஷ்ஷா இருக்கும். எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து விடுங்க. போன்லெஸ் சிக்கன் சேர்த்துருக்கோம். அதனால வேகுறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. இப்பவே தண்ணி சேர்க்காம முதல்ல மசாலா கூட சேர்த்து சிக்கன் கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த மாதிரி தண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். மிக்ஸி அலசி அந்த தண்ணிய சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக விடுங்க. சிம்ல வேக விட்டா இன்னுமே ஃப்ளேவர் சூப்பரா வரும். ரெஸ்டாரண்ட்லலாம் ஸ்லோ குக்கிங் பண்ணுவாங்க. அதனால தான் சிக்கன் நல்ல ஜூஸியா இருக்கும். பாருங்க என் ஹஸ்பண்ட் எவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு. ஒரு தேங்காவ உடைச்சு குடுக்கறதுக்கு கூட அதுக்கு அவ்ளோ பிரிப்பரேஷன் நான் முதல்ல அவருக்கு பண்ணி தரணும்.
சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ கியூப்ஸா கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம் சேர்த்துக்கலாம். சில ஹஸ்பண்ட்ஸ் ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல இந்த மாதிரி கிச்சனையே திருப்பி போட்டுருவாங்க. அதனாலேயே அவங்கள கிச்சனுக்குள்ள விடுறது கிடையாது. உங்க வீட்ல இந்த மாதிரி நடக்குமான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான சிக்கன் சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. புலாவ் செய்றது ரொம்பவே ஈஸி. சட்டுன்னு செஞ்சிரலாம். ஆனா இந்த தேங்காய் பால் எடுக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் வேலை வைக்கும். கிரீன் பீஸ் அண்ட் பன்னீர் புலாவ் தான் செய்ய போறேன். அதனால அத கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சிக்கன் கிரேவி ஸ்பைசியா இருக்கிறதுனால சிம்பிளா புலாவ் செய்யலாம்னு டிசைட் பண்ணேன். ரிலேஷன்ஷிப்ஸா இருந்தாலும், ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி தவறுகள் நெறைய இருக்கும். அது எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றோம்ன்றதுல தான் நம்ம சக்சஸே இருக்கு. சிந்திப்போம். ஹோல் ஸ்பைசஸ் வெங்காயம், பச்சை மிளகாலாம் வதக்குனதுக்கப்புறம் பன்னீர், கிரீன் பீஸ் கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புலாவ் ரெசிபீஸும் நம்ம சேனல்ல இருக்கு. அதனால தான் டீட்டெயில்டா கவர் பண்ணல. ஒரே லிட்ட எத்தன பாத்திரத்துக்குமா யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்காதீங்க. கூடவே சோக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி செய்றதுனால ரைஸ் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம உதிரியா வரும். பொறுமையா கலந்து விடுங்க. இல்லன்னா ரைஸ் உடைஞ்சு போயிடும். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 1/2 கப்ல இருந்து 2 கப் அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச தேங்காய் பால் கூட தண்ணி சேர்த்து கரெக்ட்டா மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சதும் லிட் போட்டு ஒரே விசில்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். கியூக்கம்பர் ரைத்தா. புலாவ் ஒயிட்டா இருக்கிறதுனால கியூக்கம்பர் ரைத்தா குடுத்தா நல்ல மேட்சிங்கா இருக்கும். கியூக்கம்பர் டைரக்ட்டா ரைத்தால சேர்த்தீங்கன்னா தண்ணி விட்டுரும். அதனால இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணிய வேஸ்ட் பண்ணாம குடிச்சிரலாம். ரொம்பவே ஹெல்த்தி. உப்பு, கிரீன் சில்லி, கட்டியான தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். லைட்டிங் எல்லாம் மாறி மாறி வருது. ஏதோ எஃபெக்ட் சேர்த்திருப்பாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. கேமராமேன் இல்லாம தனியா ஷூட் பண்ணா இந்த மாதிரி தான் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பச்சை மிளகால இருக்கிற காரம்லாம் இறங்கிரும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ரிமூவ் பண்ணிரலாம். கிரேப்ஸை வச்சு மேலே ஹார்ட் ஷேப்பில் டெக்கரேட் பண்ணியாச்சு. இது சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக தான் அப்படின்னு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கேரட் ஸ்வீட் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. பால்கோவா டேஸ்ட்டில் செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்ச ஸ்வீட்டில் ஒரு 2 ஸ்பூன் எனக்கு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட்க்கும் ஒரே ஒரு ஸ்பூன் தான் கிடைச்சது அப்படின்னு திரும்பவும் செய்ய சொல்லி கேட்டிருந்தாரு. ஃபாலோயிங் சண்டே திரும்பவும் செஞ்சுருந்தேன். இதில் கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தேன். கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கஸ்டர்ட் பவுடர் அதிகமாக சேர்த்ததுனால ஹல்வா கன்சிஸ்டன்சியில் வந்தது. இந்த ரெசிபீஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் கடைசி வரலும் இருந்த கொஞ்சம் பேருக்கு தான் அந்த சான்ஸ் கிடைச்சது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போதைக்கு ஒரு 15 to 16 மெம்பர்ஸ் இருக்காங்க. தினமும் புது புது விஷயங்களை கற்றுக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணிக்கணும், பாசிட்டிவ் க்ரோத் மைண்ட் செட் இருக்கிறவங்க கூட பழகணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் இன்வைட் உங்களுக்கும் வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணுற டெய்லி வீடியோஸ்க்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போடுங்க. காம்படிஷன் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை தான் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண போகிறேன். செப்டம்பரில் நம்ம சேனலுக்கு 5 இயர்ஸ் முடிய போகுது. ஸோ அப்போவும் சில இன்வைட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.